ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ நம்ம டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல். ஸோ அவங்க விருப்பம் இருக்கவங்க அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 31, 2014 அதுதான் அதுக்கோட ஆன்சர். ஓகே, டிசம்பர் 31, 2014. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க, எதுக்காக இதை கொண்டு வரப்பட்டது, இப்போ இந்த சட்டம் என்ன நிலைமையில் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த NJAC அப்படிங்கிறது நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டில் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள நியமனம் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட கமிஷன் தான் இந்த கமிஷன். ஸோ இந்த கமிஷனை இது பண்ணுறது தான் இந்த ஆக்ட்டு 2014 நம்ம டிசம்பர் 31 சொன்னோம்ல, 2014 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 99வது சட்ட திருத்தம். ஓகே, 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2014. ஓகேங்களா? ஸோ 2014 99வது சட்ட திருத்தம் படி தான் இந்த NJAC கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து மசோதா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 121வது மசோதா. ஓகேங்களா? 121வது மசோதா. நம்ம 122 ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஜிஎஸ்டி வந்து 122 பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 121வது மசோதா, 99வது சட்ட திருத்தம் 2014 இந்த NJAC கொண்டு வராங்க. ஸோ இது மெயினாக கொண்டு வர காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர், அவங்களோட இடமாற்றத்தை முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த NJAC அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு திரும்ப இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2015 அக்டோபரில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து இது ரெண்டையும் ரத்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் ரத்து பண்ணுறாங்க. அதாவது ஆக்டையும், கமிஷன் ஆக்ட் போட்டோம்ல, அந்த ஆக்டையும் 99வது சட்ட திருத்தத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ரத்து பண்ணுறாங்க. 2015 சுப்ரீம் கோர்ட். யார் ரத்து பண்ணுறதுன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை ரத்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. ஸோ இப்போ வந்து பழைய சிஸ்டமே என்ன பண்ணுறாங்கன்னா கொலீஜியம் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. கொலீஜியம், இந்த கொலீஜியம் முறையில் தான் இப்போ வந்து நியமனம் பண்ணுறாங்க, ஜட்ஜஸ் வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொலீஜியம் முறை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சட்டம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நீதிபதி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு, இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, முதல் நீதிபதி வழக்கு. முதல் நீதிபதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 SP குப்தா அவர் தான் வந்து இந்த வழக்கு வந்து இது வந்து மனுவை தாக்கல் பண்ணுறாரு, முதல் நீதிபதி வழக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா, ஆலோசனை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக இந்த கேஸ் போட்டு இந்த கேஸ் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து இரண்டாம் நீதிபதி வழக்கு அப்படின்னு 1993 நடக்குது. ஸோ இதுபடி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொலீஜியம் முறையை கொண்டு வராங்க. ஓகே. ஸோ ஜட்ஜஸ்லாம் இந்த கொலீஜியம் முறையில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் யார் இருப்பாங்கன்னா 5 பேர் மெம்பராக இருப்பாங்க. மூத்த ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க 5 பேர் இதில் இருப்பாங்க. அந்த 5 பேர் தான் இந்த நீதிபதிகளை நியமனம் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். அதுதான் வந்து கொலீஜியம் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலீஜியம் முறை அப்படின்னா என்ன, இப்போ வந்து என்ன நடைமுறையில் இருக்குது, கொலீஜியம் முறை தான் நடைமுறையில் இருக்குது. ஸோ அடுத்து மூன்றாவது நீதிபதி வழக்கு ஒன்று இருக்குது. ஓகே, மூன்றாவது நீதிபதி வழக்கு வந்து 1998 மூன்றாவது நீதிபதி வழக்கு. ஓகே, இதில் தான் NAJC வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கடுத்து 2014 சட்டம் கொண்டு வந்து இருக்காங்க. 2015 அது செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வழக்கு போட்டாங்க இல்லையா, அதுதான் வந்து 4வது நீதிபதி சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது NACயை ரத்து செஞ்சது. 4வது நீதிபதி வழக்கு அப்படின்னு சொல்கிறது NJAC இருக்கு இல்லையா, இதை ரத்து செஞ்சது தான் இந்த 4வது நீதிபதி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ இந்த NJACயில் வந்து யார் யார் மெம்பராக இருப்பாங்கன்னா, தலைமை நீதிபதி மெம்பராக இருக்காது. உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகள், 2 மூத்த நீதிபதிகள் வந்து யாராக இருப்பாங்க, இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. அதுபோக சட்ட அமைச்சர் மெம்பராக இருப்பாங்க. ஓகே, சட்ட அமைச்சர் வந்து மெம்பராக இருப்பாங்க. 2 தேர்ந்தெடுக்கப்பட்ட
மெம்பர்ஸ் 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த தேர்வு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 மெம்பர். ஸோ தலைமை நீதிபதி, மூத்த உச்சநீதிமன்ற உறுப்பினர் 2 பேர், நீதிபதிகள் 2 பேர், சட்ட அமைச்சர் இதில் உறுப்பினராக இருப்பார். அது போக 2 பேர் தேர்வு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் என்ஜேஏசி அப்படின்ற அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க. பட் இப்போ அது நடைமுறையில் இல்லை. இப்போ பழைய சிஸ்டமே கொலிஜியம் சிஸ்டமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு இந்த இது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, ஸோ அது மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கலை இந்த இது திருத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 ஏபிசி 3 ஆர்டிக்கலை இன்செர்ட் பண்ணாங்க. ஓகே, 124 ஏபிசி. இந்த 124 தான் என்ஜேஏசியை பற்றி சொல்கிறது, அமைப்பை பற்றி சொல்கிறது. பியில் வந்து அதோட பவர்ஸை சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதைத்தான் இன்செர்ட் பண்ணாங்க. பட் இது வந்து ரத்து செஞ்சதுனால இது அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிறது கொலிஜியம் முறை தான் நடைமுறையில் இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறது இவங்க, நீதிபதி வந்து தேர்ந்தெடுக்கிறது இவங்க. பட் அப்பாயின்மெண்ட் பண்ணி நியமனம் பண்ணி வைக்கிறது வந்து பதவி பிரமாணம் ஏற்று வைக்கிறது வந்து குடியரசுத் தலைவர். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ஜேஏசியோட விளக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், படிக்கிறவங்களுக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.